அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்ப்போம். மிதுன ராசி பொதுவாக மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், நல்ல ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பீங்க. கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட ஈஸியாக பேசி பழகக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி நேயர்கள். நண்பர்களுக்காக ஒரு சில பேரெல்லாம் நிறைய உதவி பண்ணுவீங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி, 3ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, இந்த பேச்சு திறமை இருக்கும். அடுத்தவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு இயல்பாக அமைஞ்ச குணங்கள். அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க. எவ்வளோதான் இருந்தாலுமே, எவ்வளோதான் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலுமே கடந்த ஒரு 2.5-3 வருஷம் காலகட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையும் சரியில்லாமல் தான் இருந்தது. யாரும் நல்லா வாழ கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி போட்டு உங்களை பாடாப்படுத்தினார். பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்தாரு. எதை தொட்டாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை, யாரை பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பேசினாலுமே பிரச்சனை தான். 2020, 21, 22 கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க மிதுன ராசி நேயர்கள். இப்போ இந்த வரக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலகட்டமெல்லாம் பாருங்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். 10ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் மேஷ ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி கும்பராசியில் செஞ்சிருச்சுருக்காங்க. அப்போ அஷ்டம சனி உங்களை விட்டு விலகிருச்சு. 2.5-3 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிங்க. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலகிருச்சுங்க. இனிமேல் தான் படிப்படியாக முன்னேற போகிறாங்க மிதுன ராசி நேயர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை புனர்பூச நட்சத்திரக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க. அது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாம் ரொம்பவே உச்சக்கட்டமான அவங்களுக்கு பாதிப்பு இருந்தது. இனிமேல் இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா சனி 9க்கு வந்துட்டதுனால அஷ்டம சனி விட்டு விலகி, அதான் அஷ்டம சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அஷ்டம சனி விட்டு விலகிட்டீங்க. சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ உங்கள் பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அந்த தடங்களும் அந்த தாமதங்களும் உங்கள் லைஃப்பில் இனிமேல் இருக்கவே இருக்காது. ஏன்னா 2.5 வருஷம் 3 வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இல்லை. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சக்ஸஸ் நீங்கள் பார்க்க கிடையாது, வெற்றி பார்க்க கிடையாது, லாபங்கள் பார்க்க கிடையாது. லாபமே இல்லைங்க சார், வருமானமே வரமாட்டேங்குது, பணத்தை சேமிப்பு பண்ண முடியல, கடன் வாங்கி தொழில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஏமாந்து போயிருந்தீங்க. தொழிலில் ஏகப்பட்ட நண்பர்கள் கூட கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க மூலமாக சில பாதிப்பு ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் ஏமாந்தீங்க, நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க. உங்களுக்கு முதுகில் நிறைய பேர் முதுகில் குத்துனாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துருச்சு உங்களுக்கு. சரிங்களா? இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. இந்த காலகட்டங்கள் இந்த வரக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்க போது பயன்படுத்திக்கிங்க. 10ஆம் இடத்துல ராகு. பொதுவாகவே 10ல் ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல ஏன் பாவி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, தொழில் நல்லபடியாக நடத்துவாங்க. இப்படியே அவங்க பொழைச்சிக்குவாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்படியே பொழைச்சிக்குவாங்க. அவங்கள காப்பாற்றிக்க முடியும். 10ல் ஒரு பாவிங்கும் போது உங்களுக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்கார், மீன ராசியில் இருக்கார். அவர் வந்து பாருங்கள் குருவை போல் செயல்படுவார். ராகு வந்து குருவாக மாறிடுவார். அந்த வீடு கொடுத்த குருவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இனி வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிறைய வெற்றி பார்க்க போகிறீங்க, சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. சொந்த தொழில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தொழில் உண்மையில் உங்களால் காப்பாற்றிக்க முடியும். சரிங்களா? நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. இந்த காலகட்டங்கள்லாம் வருமானம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. அதேமாதிரி தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் டெவலப் பண்ணுவீங்க. அதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த புதிய கிளைகள் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இந்த 2024 உங்களுக்கு நடக்கும். 2-3 பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணி அதில் வேலைக்கு ஆட்களை வச்சு நீங்கள் தொழிலில் வந்து ஜெயிக்க போகிறீங்க. அதேமாதிரி பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இன்கம் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2024. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 10ஆம் அதிபதி இருக்கார். அப்போ லாபங்களை கொட்டி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? நிறைய லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பாருங்கள் 2.5-3 வருஷமெல்லாம்
நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க, திறமை இருந்திருக்கும், திறமை இருந்து பலன் இல்லாமல் போயிருந்திருக்கும். நீங்கள் வளர்த்தி விட்டவங்க, நீங்கள் பார்த்து வளர்த்தி விட்டவங்க, அவங்களாம் பாருங்கள் டெவலப் ஆகி போயிட்டே இருக்காங்க, நல்லா முன்னேறிட்டாங்க. ஆனால் உங்களால் முன்னேற முடியாமல் அதே நிலைமையில் அப்படியே தான் இருக்காங்க மிதுன ராசி நேயர்கள். ஆனால் இன்னி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட் இருக்கும். தொழில் அபரிவிதமான வெற்றிகள் கிடைக்க போகுது, நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது, நிறைய சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க வியாபாரத்துலேயும் தொழிலையும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அந்த மன அழுத்தம், அந்த மன ரீதியான பாதிப்பு உங்களை விட்டு விலகி ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் திருமண தடை ஏற்பட்டுச்சு, அதேமாதிரி உடம்பு சரியில்லாமல் போச்சு, உங்களுக்கு நிறைய விபத்து சந்திச்சிங்க. இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. முக்கியமாக சொல்லப்போனால் கடன் தொல்லை, மிதுனராசிக்காரங்க பண பிரச்சனையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க, நிறைய அசிங்க அவமானப்பட்டிருந்தீங்க, கடன்காரன் முன்னாடி ரொம்ப கேவலப்பட்டிருந்தீங்க. அது அந்த மாதம் இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனை, இந்த இஎம்ஐ பிரச்சனை, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் இருந்தீங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வட்டி கொடுக்க முடியாமல் கடன் வாங்கிட்டீங்க, ஆனால் மாதம் சரியாக வட்டி கொடுக்க முடியாமல் இருந்திருந்தீங்க, கடன்காரன் முன்னாடி அசிங்கமான பட்டீங்க, நிறைய கேவலப்படுத்தினாங்க உங்களை. இனிமேல் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? இந்த 10ஆம் இடத்தில் இருக்கிற ராவும் 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு நல்ல விதமான சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாரு. வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிரும். இழந்த சொத்து, இதுக்கு முன்னாடி என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே கைப்பற்றக்கூடிய காலகட்டம் இனிமேல் உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? ஏன்னா 9க்கு சனி வந்துட்டார். அப்போ 8ஆம் இடம் உங்களுக்கு காலியாக இருக்குது, 8ஆம் இடத்துல எந்த கிரகமும் கிடையாது. அப்போது சனினால் ஏகப்பட்ட துன்பங்கள் சந்திச்சிங்க, அசிங்கமான சந்திச்சிங்க, நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது. அந்த பிரச்சனைகளெல்லாம் இல்லாமல், அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. அதனால் மிதுனராசி நேயர்கள் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் அவங்களோட வாழ்க்கை மாறப்போகுது, சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிடலாம். சரி, நிறைய மாற்றங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்பில். உங்கள் ராசிக்கு பாருங்கள் 11ஆம் இடத்துக்கு குரு இருக்கார். அவர் வந்து பாருங்கள் உங்கள் சொந்த வீட்டை, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பார், சொந்த வீட்டை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. உங்கள் ராசிக்கு வந்து குரு 5ஆம் இடத்தை பார்ப்பார். இழந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு சில பேர் பூர்வீக சொத்து விற்று வேற ஒரு இடத்துல நிலம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இது அமைஞ்சிரும். இல்லை சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை, அந்த அண்ணன் தம்பி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அலைஞ்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். உங்களுக்கு உண்டான அந்த பாக பிரிவினை, உங்களுக்கு உண்டான அந்த சொத்து கைக்கு வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமண தடங்கள் நிவர்த்தியாக போகுது. 2024 பாருங்கள் மிதுனராசிக்காரங்க திருமணம் பண்ணிடுவீங்க. ஏன்னா 2.5-3 வருஷமெல்லாம் தடங்களாகவே போயிட்டு இருந்திருக்கும். வரன் வர்ற மாதிரி இருந்திருக்கும், தட்டி போயிட்டு இருந்திருக்கும். எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க, எவ்வளோ போராடி பார்த்தீங்க, நீங்களும் எவ்வளோ போராடி பார்த்தீங்க திருமணத்துக்காக, எவ்வளோ முயற்சி எடுத்தீங்க, எதுவுமே சக்ஸஸ் கொடுக்கல. ஆனால் இந்த காலகட்டங்கள் திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி. அந்த டைவர்ஸ்க்கு பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வந்தது பார்த்தீங்களா? ஒரு சில பேர் டைவர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. இந்த காலகட்டங்களில் ஒன்றா சேர்ந்து வாழ்வீங்க, இல்லை டிவைஸ் கிடச்சிரும். நீங்கள் மறுமணம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. அல்லது திருமணமே ஆகாமல் இருந்து வந்தவங்களுக்கு முதல் திருமணம் கைக்கூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கடன் அடைச்சி நல்ல ஒரு வாழ்க்கை இந்த காலகட்டங்களை வாழ போகிறீங்க. பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க. இனிமேல் தான் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகுது, சரிங்களா? இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக நீங்கள் கொண்டு போகிற விதத்தில் தான் இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. சொந்த தொழிலில் முதலீடு போடுறவங்களா இருக்கீங்கன்னா முதலீடு போடுங்க. அது சொந்த தொழில் நிறைய சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. சொந்த தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு வரப்போகுது, இருக்க போகுது இந்த மிதுனராசி நேயர்களுக்கு. கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன தசாபதி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் போயிட்டுருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட விதி இப்போ போயிட்டுருக்கும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.